அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் இறைவேதம் தானா, அதற்கு ஆதாரம் என்ன, சான்றுகள் என்ன, அத்தாட்சிகள் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற அத்தாட்சி என்னன்னு சொன்னா, குர்ஆன் சொல்லக்கூடிய ப்ராஃபசிஸ், அதாவது தீர்க்க தரிசனங்கள், முன்மொழிதல். ஒன்னு ஃபியூச்சர்ல நடக்க போறத பிரசன்ட்ல சொல்றது. அது சும்மா சாதாரணமா சொல்றது இல்ல. இன்னைக்கு சாதாரணமா நாளைக்கு கோல்டு ரேட் ஏறும் அப்படின்னு சொன்னா அதுல ஹைலி பாசிபிள் இருக்கு. நாளைக்கு கோல்டு ரேட் 3000 ரூபாய் குறையும் அப்படின்னு சொன்னா அது ஹைலி பாசிபிளா? ஹைலி இம்பாசிபிள். இது நடக்காது அப்படின்னு சொன்ன விஷயங்களை குர்ஆன் கச்சிதமாக சொல்லி கச்சிதமாக நடந்த விஷயம். இது மாதிரி எத்தனையோ ப்ராஃபசிஸ் இருக்கு. அனைத்தும் 100% நிறைவேறியது. அனைத்துமே இது நடக்காதுன்னு உலகமே சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த நேரத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒரு ப்ராஃபசி சொல்றேன் பாருங்க. இலங்கை கூட வேணாங்க, இலங்கையில ஒரு மாகாணம், இல்ல தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டம், ஒரு 3000 பேர், ரொம்பலாம் வேணாங்க, 3000 பேர், ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். இன்னைக்கு வில்லேஜோட 3000 பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு வில்லேஜ், ஒரு சாம்ராஜ்யம், அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவை வெற்றி கொள்ளும் அப்படின்னா என்னை பார்த்து நீங்க சிரிச்சுட்டு போயிருவீங்க. இந்த வீடியோ போய் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு எக்ஸிட் ஆகி போயிருவீங்க. இது நடந்தால், இது மாதிரி நான் சொல்ற எல்லாமே நடந்தால் அப்ப நம்புவீங்கல்ல, இவன்ட்ட ஏதோ இருக்குப்பா, இவன் தானா சொல்லல, இது ஏதோ ஒரு மனிதத்தன்மைக்கு மாற்றமாக இருக்கு, நம்ம ஆய்வு செய்வோம்ல. அந்த மாதிரி குர்ஆன் சொல்லக்கூடிய சில ப்ராஃபசிஸ், முன்மொழிதல்கள், தீர்க்க தரிசனத்தை தான் பார்க்க போறோம். இது குர்ஆன் இறைவேதம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை தூதர் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான சான்றுகள், ஆதாரங்கள்ல ஒன்று. முதலாவது, அபுலஹப் அப்படின்னு ஒருத்தர் தான், நபியுடைய சொந்தக்காரர் தான், நபிகள் நாயகத்துடைய சொந்தக்காரர். கடுமையாக எதிர்த்தான் நபிகள் நாயகத்தை, சொல்லவே முடியாது, அந்த அளவு கடுமையான முறையில் எதிர்த்தான். அவனை குர்ஆன் ஒரு ப்ராஃபசி சொல்லுது, அவன் நெருப்புல தான் போவான் அப்படின்னு. தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அவன் நாசமா போனான், அவன் கைகள் நாசமா போகும். அவனுடைய மனைவியும் இதே நிலையில் தான் மரணிப்பான். அதாவது இறை நிராகரித்த நிலையில் தான், இறைவனை நிராகரித்த அந்த நிலையில் தான் மரணித்து நரகத்திற்கு போவாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் ஒரு ப்ராஃபஸியை சொல்லுது. இதற்கு பிறகு பல ஆண்டுகள் அவன் உயிர் வாழ்ந்தான். அவனுடைய மனைவியும் உயிர் வாழ்ந்தால் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளல. இவர்களை விட மூர்க்கமாக எதிர்த்தவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு ப்ராஃபஸி, சொல்லப்பட்ட ப்ராஃபஸி, இது இறைவனுடைய வார்த்தை. ஒருவேளை அவன் ஏற்றிருந்தான்னா மொத்த இறைவேதமும் பொய்யாய் போயிருக்கும். சோ சிம்பிள். ஏற்கவே இல்லை கடைசி வரைக்கும். எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு அத்தாட்சிகளை பாற்றும் அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நம்மள பல பேர் தெரியுது இதுதான் உண்மைன்னு, ஆனா ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்ல, அந்த மாதிரி அவன் ஏற்றுக்கொள்ளல. இதை முன்மொழிதலாக குர்ஆன் சொல்லிச்சு. இது சாதாரண விஷயங்க. இது அல்லாத அடுத்தடுத்த விஷயங்களை பாருங்க. மக்கா வெற்றிங்கிறது மிக முக்கியமான ப்ராஃபசி. அதாவது நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஒளிந்து நார்மலா போகக்கூடிய பாதையில போகாம சுத்தி ஒரு ஆள் வைத்து, அந்த நேரத்துல இப்ப நமக்கு டூரிஸ்ட் கைடு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒளிஞ்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆளு, மக்கள் கண்ணில் படாத மாதிரி. மக்காவில் அந்த அளவு அச்சுறுத்தல், அவர் கொல்றவங்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு, அந்த அளவு ஒரு அச்சுறுத்தல். அந்த மாதிரி ஒரு நிலையில என்ன பண்ணாங்க, ஒளிஞ்சு போனாங்க, குகைக்குள்ள ஒளிந்திருந்தாங்க, குகைக்குள்ளேயும் தேடினாங்க. அந்த மாதிரி ஒளிஞ்சு இருந்த ஒரு சூழல்ல போய் அவர்கள் என்ன பண்றாங்க, மதீனாவில் தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓரிரை கொள்கை வளருது. இதெல்லாம் வளர்றதுக்கு முன்னாடி மக்காவில் இருக்கும் போதே, மக்காவில சிரமம், அவ்வளவு சிரமம், கொஞ்சம் சிரமம் இல்ல. அவர்கள் நல்ல போதனைகளை சொல்வதற்கு கூட, உங்களை படைச்சவனை மட்டுமே வணங்குங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, திருடாதீங்க, பெண்கள் மீது அவதூறு சொல்லாதீங்க, கற்பழிப்பு, அதாவது அந்த நேரத்தில் கற்பழிப்பு மலிந்து கிடந்துச்சு, அந்த கற்பழிப்பு செய்யாதீங்க, பல விஷயங்கள், திருடாதீங்க, இந்த மாதிரி அனைத்து விஷயங்கள், நற்போதனைகள் அந்த சொல்லக்கூடிய அந்த சூழலில் ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு பிரச்சனை, கடுமையான பிரச்சனையான நேரத்துல ஒரு ப்ராஃபசி வருது. மக்காவை பற்றி ஒரு ப்ராஃபசி குர்ஆன்ல 48வது அத்தியாயம் 27வது வசனத்துல, இந்த மக்காவிற்குள்ள நீங்க வெற்றி அடைவீங்க, இதுக்குள்ள நீங்க வெற்றி அடைந்தவர்களாக உள்ள நுழைவீங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் பிரதமராவேன் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? வாய்ப்பு இருக்கா? இங்க ஒளிஞ்சு விஷயங்களை சொல்றாங்க, ஊரை விட்டு ஓட போறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒளிஞ்சு போக போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல். இதே அங்க போய் எனக்குன்னு ஒரு 10,000 ஃபாலோவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த வசனம் இறங்கி இருந்தா கூட ஓகே அப்படிங்கலாம்.
இங்க மக்காவில் ஆரம்ப கட்டத்துல இந்த ஓரிரை கொள்கையை வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனம் இறங்குது. நீங்க இந்த மக்கா வெற்றி கொள்ளுவீங்க, வெற்றி அடைந்தவர்களாக உள்ள நுழைவீங்கன்னு. அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ராஃபசி அந்த முன்மொழிதல பாருங்க. அதாவது கிபி 613-14 அந்த நேரங்கள்ல ரோமர்கள் பெர்ஷியர்களால கிரஷ் பண்ணப்பட்டாங்க, கம்ப்ளீட்லி அடித்து துவைத்து நொறுக்கப்பட்டாங்க. ரோம சாம்ராஜ்யம் கம்ப்ளீட்லி வந்து வைப் அவுட் பண்ணப்பட்டுச்சு ஆட்சி. அப்ப அந்த நேரத்துல ஒரு வசனம் இறங்குது. என்ன வசனம்? ரோமர்கள் வெற்றி கொள்ளுவாங்க, ரோமர்கள் திரும்ப பாரசீகர்களை வெற்றி கொள்வாங்க அப்படிங்கிற வசனம் 30 அத்தியாயத்துல 1 முதல் அந்த 3 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். ரோமர்கள் திரும்ப பெர்ஷியர்களை வெற்றி கொள்வாங்க அப்படின்னு. அது அந்த நேரத்தில் ஒரு சாத்தியமே இல்லாத செயல், கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட்டுங்க. அந்த நேரத்தில் சொன்னக்கூடிய ஒரு ப்ராஃபசி, ரோமர்கள் திரும்ப வெற்றி கொள்வாங்க சொல்லி வித்தின் 3-4 இயர்ஸ்லயே இவருடைய கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு, அவர்கள் வெற்றி கொள்வாங்க அப்படிங்கிறது. அதே போல பத்ரு யுத்தத்தை பற்றி ஒரு ப்ராஃபசி 54வது அத்தியாயம் 45வது வசனத்துல, எங்க இவர்கள் எந்த வகையிலையும் சக்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்கள், அந்த சைடு முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடியவர்கள். முஸ்லிம்கள்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அர்த்தம், தனியா ஏதோ வந்து ஒரு ஜாதி மதம் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப இறைவனுக்கு கட்டுப்பட்டவன்னா முஸ்லீம்னு அர்த்தம். அப்ப இவர்கள் எந்த வகையிலையும் ஒரு வலுவிழந்த நிலை, இந்த சைடு கம்ப்ளீட்லி வலுவான நிலை. இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இங்க படைபலம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இங்க 300 பேரு, இங்க 1000க்கும் அதிகப்பட்ட நபர்கள், இங்க ஆயுதமே இல்லை, இங்க படைகளே இல்லை, இங்க எல்லா படைகளும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில், அதுவும் முன்னாடியே இந்த போரெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே இந்த மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகள் இந்த ஓரிரை கொள்கை, அதாவது ஒரே இறைவனை வணங்குவோம் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை, அந்த கொள்கைக்காக எதிர்த்து வரக்கூடிய நபர்களை நீங்கள் வெற்றி கொள்வீங்க அப்படிங்கிறதையும் அந்த ப்ராஃபஸியும் நடந்துச்சு. அதுவும் இயற்கைக்கு மாற்றமான வெற்றி. ஏதோ என் சைடும் 1000, உன் சைடும் 1000னா ஓகே, என் சைடு 300, அந்த சைடு 1000, இந்த சைடு எதுவுமே இல்லை, அந்த சைடு எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் இந்த ப்ராஃபஸியும் நிறைவேறுச்சு. அதே போல இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடையும் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபஸி. என்னன்னு சொன்னா 61வது அத்தியாயம் 8வது வசனத்துல, அவர்கள் அதாவது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இறைவனுடைய ஒளியை அணைக்க நினைக்கிறார்கள், ஊதி அணைத்தனும் நினைக்கிறாங்க. ஆனா அவர்கள் எவ்வளவு வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூரணமாக்கியே தீர்வான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல சும்மா ப்ராஃபட் அல்லான்னு போய் அந்த justice.gov போய் போட்டு பாருங்களேன், அந்த வெப்சைட்ல, அபிஷியல் வெப்சைட்ல, அந்த இஸ்லாமிசேஷனை ஒழிக்கணும், மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதை நாங்க வந்து இங்க தடுக்கணும் அப்படின்னு பெரும் அந்த நேரத்தில் புள்ளிகள் எல்லாம் அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொண்ட மெயில்களை பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படி இருக்கா? அவர்கள் போட்டு இன்னைக்கு ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்துடைய growth எக்ஸ்போனன்சியலா இருக்கு, மறுக்க முடியாது. இன்னைக்கு நான் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு அற்புதங்கள் ஆதாரங்களா சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி மக்கள் தேடுறாங்களே, தேடி மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களே, ஒரே இறைவனை வணங்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்றாங்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், தெளிவாக பார்க்கிறோம் அவர்கள் சாத்தானிக் வொர்ஷிப் பண்றத. அப்ப இந்த சைடு அதுக்கு அவர்கள் தவறான முறையில இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, சரியானது ஒண்ணு இருக்கு, நம்ம தேடக்கூடிய மக்கள் இருக்கதானே செய்வாங்க. தேடி அந்த மாதிரி தானே இந்த வீடியோக்கு நீங்க வந்திருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி அந்த இஸ்லாமிசேஷனை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு அவர்கள் வந்து பாடுபட்டாங்க பல வகையில். இன்னைக்கும் பாருங்க, நாம வாழக்கூடிய சூழலையும் சரி, எந்த காரணமும் இல்லை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? முஸ்லீம்கள்னால மற்ற பிற மத சமுதாயத்தினருக்கு ஏதாவது தொந்தரவு தொல்லை இருக்கா? கிடையாது. அரசியல்வாதி தொல்லை இருக்கா? எதுவும் கிடையாது. ஆனால் எதிர்ப்போம், ஏன்னா அரசியல் காரணம். தன்ட்ட வந்து எந்த வகையிலும் சொல்லிக் கொள்வத அளவுக்கு கொள்கையும் இல்லை, சாதனைகளும் இல்லை. அவனை வந்து எதிராக ஒருத்தனை காட்டினா நமக்கு வந்து இங்க வந்து ஓட்டு விழுவும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொலை, பல விஷயங்கள், எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு உணவு, உடை, இருப்பிடம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை தேவை. அதுலயே கை வைப்பாங்க. நீ ஹிஜாப் போடக்கூடாது, தொப்பி போடக்கூடாது, உணவுல இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த கறியை நீ வச்சிருக்கன்னு நினைச்சாவே கொல்லுவேன். யூபியில கொண்டாங்களே ஒரு ராணுவ அதிகாரியுடைய தந்தை, அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா மட்டன், ஏன் பீஃபே வச்சிருக்கட்டுமே, வச்சிருந்தா கொண்டுடலாமா? உணவுலையும் சரி, உடையிலும் சரி, இருப்பிடத்திலும் புல்டோசரை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் முஸ்லிம்களுடைய வீட்டை இடிக்கிறாங்க, பள்ளிவாசல்கள் சூறையாடப்படுது. இவ்வளவு நடந்தும் மக்கள் இஸ்லாத்தை பல மக்கள் தேடிக்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு ப்ராஃபசி, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் நுழையும் நாங்க. அதே போல நபிகள் நாயகம் அவர்களுடைய ப்ராஃபசிஸ், இவர் நபிகள் நாயகம் ஒரு இறை தூதர் தான் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு சான்று என்ன தெரியுமா?
நபிகள் நாயகம் அவர்களுடைய ப்ராஃபசிஸ், இந்த தீர்க்க தரிசனங்கள், இதை தொகுத்து என்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தொகுத்து ஒரு புத்தகமாக உலக முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணுங்க, பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் முழு புத்தகமும். அந்த உலக முடிவு இந்த புத்தகத்தை நம்ம ஆடியோ வடிவிலும் பேசியிருக்கிறோம், வீடியோ வடிவில் இருக்கு யூடியூப்ல. பிளேலிஸ்டா 13 வீடியோக்கள் இருக்கும், நீங்க அதையும் நீங்க முழுமையாக பாருங்க. இவர் இறை தூதர் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் சான்றுகள். ஒரு நபருங்க நான் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு ஈஸியா போயிடலாம், 1-2 நடந்துடலாம். ஒரு 150 விஷயம் நடந்தா, சொன்னது எல்லாமே நடந்தா சரி 10 வருஷத்துக்கு கணிக்கலாங்க. இன்னைக்கு இப்ப தங்க விலை நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல 15,000, இன்னும் 5 வருஷத்துல தங்கம் விலை 20,000 தொட்டுரும் அப்படின்னு சொன்னா ஓகே, ஒரு நம்புற மாதிரி இருக்கும். நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துல தங்கம் விலை 300 ரூபாய்க்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா, நிஜமே 300 ரூபாய்க்கு வந்தா என்ன நினைப்போம்? 100 வருஷம் கழிச்சு வரத சொன்னா, 1000 வருஷம் கழிச்சு வரத சொன்னா, 1400 ஆண்டு கழித்து இன்னைக்கு நடக்கிறத அன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தா சாத்தியமா? இறைவனிடமிருந்து முக்காலத்தையும் அறிந்த முக்காலத்தையும் படைத்த அந்த இறைவனிடமிருந்து செய்தி வராமல் ஒழிய ஒரு மனிதனால் இதை சொல்ல முடியாது. அது ஒரு செய்தி பாருங்க, வியக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி, கேட்கும் போதெல்லாம் வியக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த அகல் யுத்தம்னு ஒரு யுத்தம் நடக்குது. இந்த சைடு 3000 நபர்கள், 3000க்கும் குறைவு. அந்த சைடு அவர்கள் அந்த மக்காவில் இருந்து எந்த மக்கள் நபிகள் நாயகத்தை துரத்துனாங்களோ அவர்கள் படை திரட்டிட்டு வராங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யூதர்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு 12,000க்கும் அதிகமான நபர்கள் வராங்க. இன்னைக்கு ஈஸியா நான் பேசிட்டுலாம் போயிட முடியாது. நீங்க விக்கிபீடியால பேட்டில் ஆஃப் ஹந்தக்னு போட்டு பாருங்களேன், பேட்டில் ஆஃப் ட்ரென்ச்னு போடுங்க, வரும், விக்கிபீடியால வந்துடும். இந்த சைடு கமாண்டர் யாரு, இந்த சைடு கமாண்டர்ஸ் யாரு, எத்தனை பேர் இறந்து போனாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம் வரலாறுங்கள்ல. அப்ப இந்த சைடு சுமார் 3000, இந்த சைடு 12,000. இந்த சூழல்ல அங்க அவர்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு கூட ஆயுதம் இல்ல, உணவு இல்ல, சக்தி இல்ல. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க? குழி நோண்டுறாங்க. என்னுடைய அந்த மாகாணத்தை நோக்கி, இதுதான் என்னுடைய ஒரு மாகாணம்னா, இந்த 3 புறமும் என்ன ஆகும்னு சொன்னா, இப்ப பாருங்க உதாரணத்துக்கு இந்த செய்தி தான் மதீனான்னு வச்சுக்கோங்க. இந்த 3 புறமும் இங்கிட்டு வால்கானிக் ட்ராக், மலைத்தொடர்கள், இங்கிட்டும் மலைத்தொடர்கள், இந்த சைடும் படை வர முடியாது, இந்த சைடும் படை வர முடியாது. இந்த சைடு பாம் ட்ரீஸ், அதாவது ஈத்தமலங்கள், பேரித்தமலங்கள், இப்ப இந்த ஒரு சைடு மட்டும்தான் வர முடியும். இந்த சூழல்ல இவங்க என்ன பண்றாங்க? இந்த சைடை ஃபுல்லா அகல் குழி நோண்டுறாங்க. இன்னைக்குதான் ட்ரோனை வச்சு அதை வச்சு இதை வச்சு அடிக்கிறான், ஆளில்லா விமானம். அன்னைக்கு நேரம் ஈட்டியை வச்சோம், அம்ப வச்சுதான் அடிக்கிறோம். அப்ப பெரிய ஒரு பள்ளம் நோண்டுறாங்க. பள்ளம் நோண்டும் போது பசி, ஒரு நபி தோழர், நபியுடைய ஒரு சகோதரர், அந்த நேரத்துல இருந்து ஒரு தோழர் நபி இடத்துல கேட்கறாங்க, ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, இவரு காட்டும் போதே சொல்றாருங்க பாருங்க, நான் கல்லை கட்டிக்கிட்டு குழி நோண்டிட்டு இருக்கேன். ஜேசிபி எல்லாம் கிடையாது அன்னைக்கு, அந்த நேரத்துல கையாலே நோண்டணும், மிகப்பெரிய குழி. அப்ப அந்த மாதிரி ஒரு குழியை நோண்டுறாங்க. வாய்க்காலை விட பெரிய, இப்ப நம்ம வாய்க்கால்லாம் வெட்டி வச்சிருப்பாங்க, அதை விட பெரிய குழிகள், ஆழமும் அகலமும் உடையது. அப்ப அவர் பசிக்குது எனக்கு அப்படின்னு ஒரு கல்லை இப்படி தூக்கி காட்டுறாரு. பாருங்க, கல்லை கட்டிட்டு நான் இந்த குழி நோண்டிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? அவங்க துணியை தூக்கி காட்டுறாங்க, 2 கல்லு கட்டிருக்கிறாங்க பசியினால. இருந்ததே வெறும் 3000 பேர். இப்ப அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் கடப்பாறையை வச்சு குழி நோண்டிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதுவும் ஒரு விஷயம், அத்தாட்சி. இதெல்லாம் இவர் இறை தூதருங்கிறதுக்கு சும்மா சொகுசா நான் இறைவனை அறிமுகப்படுத்துறேன், நான் இறைவனை உங்களை அடைய வைக்கிறேன். இன்னைக்கு கோடிகளில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பல பேர் மக்களுடைய காசை தின்னுட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, 2 கல்லு, பசி தாங்க முடியல. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலில் வெட்டி கொண்டிருக்கும் போது, குழி வெட்டி கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, திடீர்னு ஒரு தருணத்துல வெட்டும் போது அவருடைய முகம் பிரகாசிக்குது. சுத்தி இருக்கிறவங்க கேட்கிறாங்க, இறை தூதரே என்ன உங்க முகத்தில் மாற்றம் தெரியுது அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் சொல்றாங்க, இறைவன் மிகப்பெரியவன். அந்த கடப்பாறை வச்சு ஒரு முறை குத்தும் போது இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறாங்க, அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாங்க. இன்னொரு முறை குத்தும் போது அல்லாஹ் அக்பர் இருக்கிறாங்க, இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள்ட்ட ஒரு புது மாற்றத்தை நாங்க பார்த்தோமே அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, கைசரும் கிஸ்ராவும். கைசர் கிஸ்ரானா யாரு? ரோமர்கள், பாரசீகம், ரோமன் எம்பையர், பெர்ஷியன் எம்பையர். இந்த 2 எம்பையர்களுடைய மன்னர்களுடைய தலை கவசங்கள், அவருடைய அந்த அரசர்கள் உட்காரக்கூடிய இருக்கைகள் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களிடத்தில் வீழ்வதை நான் இறைவன் காட்டி நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இறைவன் வீழ வைப்பான், இதெல்லாம் நீங்க வெற்றி கொள்ளுவீங்க அப்படிங்கிறாங்க. இது சாத்தியமா? இன்னைக்கு நான் உட்கார்ந்துக்கிட்டு, இன்னைக்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் கூட 3000 பேர் கிடையாது. இந்த 3000 பேர்த்தை வைத்து நான் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் வெல்லுவேன்,
நான் சைனாவையும் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் வெல்லுவேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் இவன் பேச்சா கேட்டுட்டு இருந்தோம்னு கிளம்பி போயிருவீங்க. சொல்லி 10-11 ஆண்டுகளுக்குள்ள 2 பேரரசுகள் உலகத்திலே இருந்த மிகப்பெரிய சூப்பர் பவர் அவங்க தான். அந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் வீழ்ந்தது அது. இது மிகப்பெரிய ஒரு சான்று, இவர் இறை தூதர் அப்படிங்கிறது. இது மாதிரி 130க்கும் அதிகமான நாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபசிஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து, அவர் சொன்னிய அந்த நபி மொழிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து, அதில் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு புத்தகமாகவே இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சான்று. குரானும் ஹதீஸ்களும், இறைவேதம் குரானும் நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த செய்திகளும் மிகப்பெரிய இந்த ப்ராஃபசிஸ் மிகப்பெரிய ஒரு சான்று. இது ஒரு இறை மார்க்கம் அப்படிங்கிறது. அப்ப இந்த ப்ராஃபசிஸ் பற்றியும் இந்த குரானை பற்றியும் நீங்க அதிகமாக படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நாங்க குரான் அன்பளிப்பாக கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.